அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பேன் அப்ளிகேஷன் வாங்கி பேன் கார்டில் எப்படி லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுறது, ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணுறதுன்னு இன்னுமே வந்து தெரியாமல் இருக்கீங்க. நம்ம நிறைய டுட்டோரியல் வந்து போட்டிருக்கோம். அதாவது ஆதாரில் இருக்கிற மாதிரி எப்படி நம்ம பேன் கார்டு அப்ளிகேஷனில் லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் எப்படி நம்ம என்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. ஒரு ரீட்டெயிலரு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆதார் கார்டு அமுச்சு அந்த ஆதார் கார்டில் கீர்த்தனா ஆர்எம் அப்படின்ட்டு பேர் இருக்குது. இந்த பேரை நம்ம எப்படி வந்து பேன் அப்ளிகேஷனில் என்டர் பண்ணுறதுன்னு கேட்டார். ஸோ அவருக்காகவும் நம்மளுடைய வியூவர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தனா ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரில் இருக்கிற அந்த மாதிரி கீர்த்தனா ஆர்எம்னு இருக்குது. ஸோ இந்த பேரை வந்து நம்ம எப்படி பேன் அப்ளிகேஷனில் என்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம யூடிஐயுடைய வெப்சைட்டில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேர் நம்ம எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் டைப்பில் போய்ட்டு நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறது அப்படின்ட்டு பார்ப்போம். குமாரினாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்களுக்கு பேர் கொடுக்கறது தான் குமாரி. ஸ்ரீன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா ஆண்களுக்கும் நம்ம வந்து ஸ்ரீன்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எம்டி அப்படின்னாக்கா இது வந்து கல்யாணம் ஆன பெண்களுக்காக கொடுக்க வேண்டிய அந்த எஸ்எம்டி. ஸோ எஸ்எம்டி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மெத்தடில் நான் வந்து ஒரு பிடிஎஃபாக டைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கீர்த்தனா ஆர்எம் அப்படின்றது தான் ஆதாரில் இருக்கிற பேர், கீர்த்தனா ஆர்எம்ன்ட்டு. ஸோ அதில் வந்து லாஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா கீர்த்தனா கொடுக்கணும். ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ராமன் கொடுக்கணும். அதாவது அந்த ஆருக்கு என்ன மீனிங்கோ அதனுடைய மீனிங் ஃபுல் ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கீர்த்தனா ஆர்எம்னு இருக்கிறதுனால லாஸ்ட் நேமில் கீர்த்தனான்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேமில் ஆறுனும் மிடில் நேமில் எம்னும் கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா கீர்த்தனா அப்படின்ட்டு லாஸ்ட் நேமில் முழுமையாக கொடுக்கணும். ஃபஸ்ட் நேமில் அந்த ஆருக்கு மீனிங் என்னவோ ராமன் அது முழுமையாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிடில் நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா எம்முக்கு என்ன மீனிங்கோ அது முழுமையாக கொடுக்கணும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பேன் அப்ளிகேஷனில் கொடுக்கணும். எடுத்துக்காட்டு சாம்பிளுக்கு நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஸ்ரீ எஸ்எம்டின்னு கொடுத்துட்டு பேர் வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம்னு இருக்குது. இந்த லாஸ்ட் நேம் தான் ரொம்பவே முக்கியமான நேம். யாருக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய பேர் தான் இந்த இடத்துல லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். அதாவது பேன் கார்டில் 10 டிஜிட்டல் பேன் நம்பர் வரும். அதாவது 5 எழுத்து 5 எழுத்து 4 நம்பரு கடைசியாக ஒரு எழுத்து வரும். ஸோ அதில் 5வது எழுத்தாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கீர்த்தனா அப்படின்றவங்க நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணால் அந்த இடத்துல கே அப்படின்ட்டு வரணும். அங்கே கேன்னு வந்தால் தான் அந்த முழுமையான பேன் கார்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அந்த லாஸ்ட் நேமில் வந்து கீர்த்தனா கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் நேமில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னாக்கா ராமன் கொடுத்துருந்தோம். மிடில் நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா மணின்னு கொடுத்துக்கணும். ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் கொடுக்குறேன். மணின்னு கொடுத்துக்கணும். இப்போது நேம் ஆன் த கார்டு, அதாவது நம்ம பேன் கார்டில் எப்படி பிரிண்ட் ஆகிட்டு பேர் வரணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து ஆதாரில் வந்து பார்த்திங்கனாக்கா கீர்த்தனா ஆர்எம்னு இருக்குது. அதனால் நம்ம பேன் அப்ளிகேஷனில் நேம் ஆன் த கார்டில் வந்து நம்ம கீர்த்தனா ஆர்எம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிப்போம். அது எடிட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து யூடிஐயுடைய பேன் அப்ளிகேஷனில், அதாவது யூடிஐ பிஎஸ்சி ஆன்லைன் அப்ளிகேஷனில் இந்த மெத்தடில் தான் நம்ம நேம் என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்எஸ்டிஎல்லில் வந்து எப்படி வந்து என்எஸ்டிஎல் பேப்பர்லெஸ் எப்படி வந்து அதில் வந்து நம்ம பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் நேம் வந்து பார்த்திங்கனாக்கா இ சிக்னேச்சர் ஸ்கேன் பெஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறமா நியூ பேன் கார்டு. அதே மாதிரி அந்த பேர் அந்த கீர்த்தனா அந்த பேர், அதுக்கப்புறம் கே, அதுக்கப்புறம் ஆர், அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முழுமையாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரிக்காமல் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கிறோ ஆஸ்பர் நேம் அந்த கரெக்டாக நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கனாக்கா 11/3/2007. இந்த 11/3/2007 நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவங்களுடைய ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கும். பெண்ணுனா பெண் கொடுத்துடணும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஆர் யூ ஷோர்னு கேட்கும். ஆர் யூ ஷோர்
கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம்னாக்கா இந்த மெத்தடில் அதாவது ஏஜென்ட்டுடைய மொபைல் நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியும். ஸோ இது ஏற்கனவே நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோவில் பார்க்காதவங்க எப்படி அது ரிஜிஸ்டர் பண்ணோம், ஒரு பேன் ஏஜென்ட் வந்து NSDL எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோன்ட்டு அந்த வீடியோடைய லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்ற பார்த்துங்க. ஸோ இதில் என் ஃபோன் நம்பர் போடுறேன், போட்டு சப்மிட் பண்ணுறேன். என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆதார் நம்பர் நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு நேம் ஆஸ் பர் ஆதார்னு இருக்கும், அதுலேயும் என்டர் பண்ணிடணும். அதாவது ஆதார் கார்டில் கீர்த்தனா RMன்னு இருக்குது, அதே மாதிரி என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிவிட்டு SMT கொடுக்கணும். இதுலேயும் அதே தான், லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் கொடுக்கணும். லாஸ்ட் நேமில் கீர்த்தனா கொடுக்கணும், மிடில் நேமில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேமில் ராமன் கொடுத்துணும், மிடில் நேமில் மணி கொடுத்துணும். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம வந்து NSDL பேன் கார்டை அந்த வெப்சைட்டில் வந்து இந்த மெத்தட் தான் நம்ம பேன் கார்டு வந்து நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் NSDL உடைய நேம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது UTI 2.0ல் எப்படி நம்ம நேம் என்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆதார் லாஸ்ட் நேமு கீர்த்தனா கொடுத்துணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ராமன் கொடுத்துணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிடில் நேமில் மணின்னு கொடுத்துணும். இந்த மெத்தட் தான் நம்ம பேன் அப்ளிகேஷனில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கொடுத்துணும் செலக்ட். அதுக்கப்புறம் நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு இருக்கும், அதுலேயும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பேர் என்டர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் வந்திருக்கு, உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த பேன் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம என்டர் பண்ணோம், வித்தியாசமான பேர்களெல்லாம் வரும் ஆதார் கார்டில். ஸோ அந்த ஆதார் கார்டில் வித்தியாசமான பேர்களில் எப்படி நம்ம வந்து நேம் என்டர் பண்ணோம், அதுக்கு எப்படி வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும், எப்படி வந்து பிரிண்ட் ஆன் த கார்டில் எப்படி நம்ம அந்த பேர் என்டர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான வீடியோ நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். அந்த யூடியூப் லிங்க், அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் மெத்தடில் பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ இந்த மெத்தடு நம்ம ஒரு 7-8 மெத்தடில் நேம் இருக்கும், அது போட்டிருக்கேன். அதுவும் தவிர்த்து அந்த மாதிரி இல்லாமல் வேறு எதுனா புது மாடலில் உங்களுக்கு ஆதாரில் பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப்பில் இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஆதாரில் எப்படி நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த பேரை நம்ம எப்படி வந்து பேன் அப்ளிகேஷனில் என்டர் பண்ணுறதுன்னு முழுமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை இவ்வளோ நாளாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேவை மைய குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, ஆன்லைன் சர்வீஸ் குரூப்பில், எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மெத்தடில் பேர் என்டர் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.